உங்களுக்கு இன்றைக்கு ரெண்டு சமையல் குறிப்பு. ஒன்று கால உணவு, மற்றது நோர்வேஜ் என்ற பாரம்பரிய உணவான பிஷ் கேக் வீட்டை நான் எப்படி செய்யறான். ஒரு விரைவான அதே நேரம் ஆரோக்கியமான கால உணவு இது. ஓட்ஸ சுடுதண்ணில கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதோட கொஞ்சம் தயிரை போட்டு கலக்கிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச பழங்களையோ இல்ல நட்ஸையோ நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். ரெண்டாவது நோர்வேஜ் என்ற பாரம்பரிய உணவான பிஷ் கேக். அதுவும் இந்த கோடை காலத்துல மட்டும் இங்க பிடிபடுற அந்த மக்கரல் மீன்ல செய்யறது. வேற பல மீன்களும் செய்யலாம், ஆனா எனக்கு இந்த மக்கரல் மீன்ல செய்யற அந்த பிஷ் கேக் விருப்பம். ரெண்டு மீன் வாங்கியிருந்தேன், ரெண்டும் கிட்டத்தட்ட 1 கிலோ. அதை துப்பரவாக்கி அவிச்சு முள்ளொண்டும் இல்லாம அந்த சதையை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு 5-6 உருளைக்கிழங்கை அவிச்சு தோலை உரிச்சு அதை மசிச்சு இந்த மீன் சதையோட அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு பிணைஞ்சு வச்சுட்டு வெங்காயம், மிளகா, கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அதோட கொஞ்சம் கட்டத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சு தட்டி வச்சேன். தட்டி வச்சதை எடுத்து சட்டியில போட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு சோஸ் ஒன்று காய்ச்சணும். அதுக்கு நான் காளான், அதோட கீரை, நீங்க வேணுமெண்டா தேங்காய் பாலோ இல்லைன்னு சொல்லி சொன்னா நார்மலான பாலோ அது இந்த கிரீமை நீங்க சேர்க்கலாம். அதோட கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் இதையும் போட்டு சோறும் கொஞ்சம் போட்டு வச்சுட்டு இதை நீங்கள் மத்தியான சாப்பாட்டுக்கோ இல்ல இரவு சாப்பாட்டுக்கோ சாப்பிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பிஷ் கேக் வேற மாதிரியான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். நீங்களும் முயற்சி செய்து பாருங்க. இன்னும் ஒரு சமையல் காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.